2025 பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரொம்பவே டல்லான வருஷம்னே சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2025ல் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அந்த படங்களும் பார்த்தீங்கன்னா நம்மள ஃபுல்லா ஏமாத்திருச்சு. உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னான்ற மாதிரி தான் இருந்துச்சு. மீன்வைல் மலையாள சினிமா எப்பயும் போல 4-6ன்னு அடிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அல்லு அர்ஜுனோட வருஷம். ஏன்னா தமிழ் சினிமாவில் கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய 2 லெஜெண்ட்ஸோட அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்னு நமக்கு தெரியும் அட்லி, இன்னொன்னு லோகேஷ் கனகராஜ். அண்ட் என்னதான் அவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இவர் காப்பி அடிக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸாவே படம் எடுக்கணும்னு சொன்னாலும் அவங்க 2 பேர் கிரியேட் பண்ற மேஜிக்கை எவனாலையும் கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இப்போ நம்ம பெரிய ஹீரோஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய ஹீரோஸ்க்கெல்லாம் பெரிய சக்சஸ் கொடுத்ததே இவங்க தான். அண்ட் குறிப்பா லோகேஷ், அல்லு அர்ஜுன், அனிருத்தோட கொம்போல ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அது வேற லெவலுக்கு உண்மையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ப்ரோமோல இங்க அங்கன்ட்டு லியோ வைப்ஸ் வந்துட்டு போகுது. இந்த ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் ஒரு கேம் இருக்கு, எத்தனை பேர் விளையாடி இருப்பீங்க? அந்த வேர்ல்டுக்குள்ள லியோவுடைய கதை நடந்துச்சுன்னா அதுதான் அந்த ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து இரும்பு கை மாயாவியோட கதை இருக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அந்த மாதிரி டெக் வைப் எல்லாம் எங்கேயுமே இருக்கல. நிறைய இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு ஒரு காப் ஸ்டோரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மேபி அந்த கதையா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கோலியோட கதையை சொல்றதுக்கு முன்னுக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு வில்லன் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு லோகே. மேபி அந்த கதையை கூட எடுத்து நம்ம அல்லு அர்ஜுனுக்கு பண்ணலாம். வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அட்லி லோகேஷ் மாதிரியே நம்ம நெல்சனும் ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து என்டிஆருக்கு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய உலக நாயகன் அண்ட் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற படத்தையும் இவர் தான் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ரூமர்ஸ் அண்ட் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல் இன் ஆல் முதல்ல சொன்ன மாதிரி 2026 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் வந்து அல்லு அர்ஜுனுடைய வருஷம் தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புஷ்பா 1, புஷ்பா 2 படங்கள் மூலியமா ஹிந்தி மார்க்கெட்டையும் பயங்கரமா அவர் கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய படங்கள் மினிமம் கேரண்டீட் 500 கோடி வரை தொடும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவர் போயிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது டீசர் ட்ரெய்லர் விட்டா மட்டும் தான் நமக்கு இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் என்ன அடுத்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலில் சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸும் படம் ரெக்கமெண்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் see you guys in another video.